அருட்கரம் தேடி உன் ஆலய பீடம் அலையலையாக வருகின்றோம். அருவியாய் வழியும் உன் அருளினில் நனைய ஆனந்தமாக வருகின்றோம். அருட்கரம் தேடி உன் ஆலய பீடம் அலையலையாக வருகின்றோம். அருவியாய் வழியும் அருளினில் நனைய ஆனந்தமாக வருகின்றோம். ஆயிரம் ஆயிரம் ஆசைகளால் ஆடிடும் ஓடமயம் வாழ்க்கை. ஆயிரம் ஆயிரம் ஆசைகளால் ஆடிடும் ஓடமயம் வாழ்க்கை. மூழ்கிடும் வேளையில் எம் தலைவா உன் கரம் தானே எம்மை கரை சேர்க்கும். மூழ்கிடும் வேளையில் எம் தலைவா உன் கரம் தானே எம்மை கரை சேர்க்கும். பெரும் புயலோ எழுமலையோ நிதம் வருமோ ஒளியிருக்க. பெரும் புயலோ எழுமலையோ நிதம் வருமோ ஒளியிருக்க. நாளுமே எம்மை காத்திடும் முந்தன் அருட்கரம் தேடி உன் ஆலய பீடம் அலையலையாக வருகின்றோம். அருவியாய் வழியும் அருளினில் நனைய ஆனந்தமாக வருகின்றோம். இயேசுவில் மிக்க சகோதர சகோதரிகளே, இந்த காலை திருப்பலியானது பின்வரும் கருத்துக்களுக்காக சிறப்பாக ஒப்புக்கொடுக்கு மண்டாட ஜெபி. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவின் பரிவை எதிர்பார்த்து இங்கு கூடியுள்ள இறைமக்களே, இன்று பொது காலத்தின் 6ஆம் ஞாயிறு நமது இயேசுவின் பாடுகளையும் அவருடைய மிக உயர்ந்த தியாகத்தையும் நினைவூட்டும் தவக்காலத்தை தொடங்கவிருக்கிறோம். நாம் இன்று ஆண்டவரின் பரிவை வென்றெடுத்த நம்பிக்கை என்ற கருத்தினை சிந்திக்க உள்ளோம். தீண்டத்தகாதவர் என்று கருதப்படுவோருக்கு திரு இருதய ஆண்டவரின் இன்றியமையாத இரக்கம் உண்டு. மேலும் அவர்கள் தான் ஆண்டவரின் இரக்கத்திற்கும் பரிவிற்கும் விடாமுயற்சியுடன் அவரிடம் மன்றாடுவார்கள். நம்மில் பலர் ஒதுக்கப்பட்டோர், பாதிக்கப்பட்டோர், தீண்டத்தகாதவர், பாவிகள் என்று கருதுபவர் தன் நிலையை தாண்டி கட்டுப்பாடுகளை மீறி ஆண்டவரிடம் தன் மன்றாட்டுகளை சேர்க்க ஆழ்ந்த நம்பிக்கையுடன் எடுக்கும் முயற்சிகள் அவரின் பரிவை பெறுவதில் வெற்றி காண்கின்றன. அவரின் செயலில் படைக்கப்பட்டோர் எவரையும் தீண்டத்தகாதவர், ஒதுக்கப்பட்டோர் என்று அவர் கருதுவதில்லை. இயேசுவின் உள்ளம் இரக்கம், மன்னிப்பு, அன்பு, பரிவு நிறைந்தது. அவரை வழிபடும் நாம், கிறிஸ்துவர்கள் என்று அழைக்கப்படும் நாம், நம் சமூகத்தில் ஒதுக்கப்பட்டவர்களை எவ்வாறு நடத்துகின்றோம்? யோவான் 13:15 குறிப்பிடப்பட்ட நான் செய்தது போல நீங்களும் செய்யுமாறு நான் உங்களுக்கு முன்மாதிரி காட்டினேன் என்று அவரின் கட்டளையின்படி இயேசு கிறிஸ்துவின் சீடர்களாகிய நாம் அவரை போன்று பிறரிடம் பரிவு கொள்ள அழைக்கப்பட்டுள்ளோம். நாம்
நம் சகோதர சகோதரிகளிடம் காட்டும் பரிவு நம் ஆண்டவர் நம்மீது பரிவு காட்ட மன்றாடும் முயற்சிகள் என்பதை உணர்ந்து இத்திருப்பலியில் நம்பிக்கையுடன் பங்கெடுப்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் நம்மளுடைய பங்கில் உள்ள அனைத்து இளையோரும் சேர்ந்து இன்று திருப்பலியை நடத்த இருக்கிறார்கள். இந்த திருப்பலியை சிறப்பாக நடத்தி கொடுக்கின்ற நம் இளையோருக்காக இன்றைய நாளிலே நாம் சிறப்பாக செபிப்போம். மேலும் குறிப்பாக இன்றைய நாளில் நம்மளுடைய இளையோரை சந்திப்பதற்காக, அவர்களோடு உரையாடுவதற்காக நம்மளுடைய உயர் மறை மாவட்டத்தின் தந்தை அவர்கள் எல்லா இடத்துலையும் தெரிந்தவர், அறிமுகம் பெருசாக தேவையில்லை, அவருடைய நெருக்கமாக இருக்க வேண்டும் என்பதற்கும் அவசியம் இல்லை. எல்லா இடத்துலையும் மிக மிக சுலபமாக பழகக்கூடிய ஒரு நபர் இந்த நேரத்திலே இங்கு நமது பிள்ளைகளுக்காக வந்து திருப்பலி நிறைவேற்றி இன்னும் ஊக்கமும் உற்சாகமும் படுத்தி நம்மளுடைய பிள்ளைகள் இன்னும் பக்தியிலும் இறைவனுடைய துணையிலும் வளர வேண்டும் என்பதற்காக தன்னுடைய நேரத்தை ஒதுக்கி இங்கு வந்திருக்கிறார். அதற்காக அவருடைய பணிக்காக சிறப்பாக ஜெபிப்போம். மேலும் குறிப்பாக அவருடைய பணியில் இன்னும் வருகின்ற நாட்களில் எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சியும் இறைவன் ஆசிர்வதிக்க வேண்டும் எனவும், மேலும் குறிப்பாக அவருக்கு தேவையான நல்ல ஒரு உடல் நலத்தையும் இறைவன் நிறைவாக தர வேண்டும் என்பதற்காகவும் இந்த திருப்பலியிலே அவருக்காக சிறப்பாக நாம் மன்றாடுவோம். மேலும் நம்மளுடைய பிள்ளைகளுக்காகவும் அவர்களுடைய வாழ்விலே இறைவன் துணை நின்று அவர்களுடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் நிறைவான அன்பையும் சமாதானத்தையும் அவர்கள் எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சிக்கும் இறைவன் நிறைவாக வெற்றி தர வேண்டும் என்பதற்காக இந்த திருப்பலியிலே சிறப்பாக மன்றாடுவோம். மேலும் உங்களுடைய சார்பாகவும் நம்மளுடைய பங்கு தந்தையின் சார்பாகவும் இங்கு வந்திருக்கின்ற தந்தை அவர்களை நாம் அன்போடு வரவேற்போம். நல்லா ஜோராக தட்டி வெல்கம் ஃபாதர். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நாம் திருமுழுக்கு நினைவாக நம் மீது தெளிக்கப்படும் தமது படைப்பாகிய தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரே நமக்கு உதவி அளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மையுள்ளவர்களாய் நிலைத்திருக்க அருள்வாராக. என்னிடம் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் துவக்குமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதமடைந்து நிலை வாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று திருவுளமானீர். இத்தண்ணீரை புனிதப்படுத்தி அருள உமை வேண்டுகிறோம். ஆண்டவரே, உமது நாளாகிய இன்று உமது அருட்காவலை பெற விரும்புகிறோம். வாழ்வழிக்கும் உமது அருளின் ஊற்றினை எம்மில் புதுப்பித்தருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலிருந்தும் காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் உமை அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். எல்லாம் உள்ள இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் உப்பிட வேண்டும் என்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாகி இந்த உப்பை பரிவிரக்கத்துடன் புனிதப்படுத்தி அருள உமை வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுறச் செய்வீராக. உம் தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். நானும் தூய்மையாவே நீரே எம்மை கழுவ நானும் உரை மனிதனினும் வெண்மையாவே
எல்லாம் உள்ள இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்ம நிறை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனதோருக்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமது நன்றி கூறுகிறோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று உதித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே, நீர் என் மீது இறங்குவே. உலகின் பாவம் போக்குபவரே, நீர் எம் மன்றாட்டை ஏற்றருள்வே. தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீர் என் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியுடன் தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. இறைவா, உண்மையும் நேர்மையும் உள்ள நெஞ்சங்களில் நீர் குடிக்கொள்வதாக உறுதியளித்துள்ளீரே. எங்கள் உள்ளங்களில் நீர் தங்குவதற்கு ஏற்றவாறு நாங்கள் வாழ எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடும் தூயாவியாரோடும் என்னிடம் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். தொழுநோயாளி பாளையத்துக்கு வெளியே தனியாக குடியிருப்பார். லேவியர் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 13, இறை வார்த்தைகள் 1-2 மற்றும் 44 46 முடிய. அந்நாட்களில் ஆண்டவர் மோசேயிடமும் ஆரோனிடமும் உரைத்தது: ஒருவர் உடலில் தோள் மீது தொழுநோய் போன்று ஏதேனும் தடிப்போ சொறி சிறங்கோ வெண்படலமோ தோன்ற அது தொழுநோய் என ஐயமுற்றால் அவர் குருவாகிய ஆரோனிடம் அல்லது குருக்களாகிய அவர் புதல்வரில் ஒருவரிடமும் கொண்டு வரப்பட வேண்டும். அவர் தொழுநோயாளி, அவர் தீட்டு உள்ளவர் என குரு அறிவிப்பார். ஏனெனில் நோய் அவர் தலையில் உள்ளது. தொழுநோயால் பாதிக்கப்பட்டவர் கிழிந்த உடை அணிந்து தலை வாராமல் மேலுதட்டை மறைத்து கொண்டு தீட்டு தீட்டு என குரல் எழுப்ப வேண்டும். நோயுள்ள நாளெல்லாம் அவர் தீட்டு உள்ளவர். எனவே தீட்டுள்ள அவர் பாளையத்துக்கு வெளியே தனியாக குடியிருப்பார்.
இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். ஆண்டவரே நீரே எனக்கு புகலிடம். 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 எவரது குற்றம் மன்னிக்கப்பட்டதோ, எவரது பாவம் மறைக்கப்பட்டதோ, அவர் பேறு பெற்றவர். ஆண்டவர் எந்த மனிதரின் தீச்செயலை எண்ணவில்லையோ, எவரது மனத்தில் வஞ்சமில்லையோ, அவர் பேறு பெற்றவர். ஆண்டவரே நீரே எனக்கு புகலிடம். ஆண்டவரே நீரே எனக்கு புகலிடம். என் பாவத்தை உம்மிடம் அறிக்கையிட்டே, என் தீச்செயலை நான் மறைத்ததில்லை. ஆண்டவரிடம் என் குற்றங்களை ஒப்புக்கொள்ளுவேன் என்று சொன்னேன். நீரும் என் நெறிக்கேட்டையும் பாவத்தையும் போக்கினீ. ஆண்டவரே நீரே எனக்கு புகலிடம். ஆண்டவரே நீரே எனக்கு புகலிடம். நீதிமான்களே ஆண்டவரை முன்னிட்டு அகமகிழுங்கள். நேரிய உள்ளத்தோரே நீங்கள் அனைவரும் மகிழ்ந்து பாடுங்கள். நேரிய உள்ளத்தோரே நீங்கள் அனைவரும் மகிழ்ந்து பாடுங்கள். ஆண்டவரே நீரே எனக்கு புகலிடம். ஆண்டவரே நீரே எனக்கு புகலிடம். நான் கிறிஸ்துவை போல் நடக்கின்றேன், நீங்கள் என்னை போல் நடங்கள். 2ஆம் வாசகம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 10 இறைவார்த்தை 31 மற்றும் அதிகாரம் 11 இறைவார்த்தை 1 முடிய. சகோதரர் சகோதரிகளே, நீங்கள் உண்டாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் கடவுளுடைய மாட்சிக்காகவே செய்யுங்கள். யூதருக்கோ கிரேக்கருக்கோ கடவுளின் திருச்சபைக்கோ இடையூறாய் இராதீர்கள். நானும் அனைத்திலும் அனைவருக்கும் உகந்தவனாய் இருக்கிறேன். நான் எனக்கு பயன் தருவதை நாடாமல் பலரும் மீட்படையும்படி அவர்களுக்கு பயன் தருவதையே நாடுகிறேன். நான் கிறிஸ்துவை போல் நடப்பது போன்று நீங்களும் என்னை போல் நடங்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
அல்லேலூயா 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 அல்லேலூயா. நம்மிடையே பெரிய இறைவாக்கினர் ஒருவர் தோன்றியிருக்கிறார். கடவுள் தம் மக்களை தேடி வந்திருக்கிறார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. வார்த்தையான கடவுள் உங்கள் அனைவரோடும் இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 40 - 45 முடிய. ஒரு நாள் தொழுநோயாளர் ஒருவர் இயேசுவிடம் வந்து, நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும் என்று முழந்தாள் படியிட்டு வேண்டினார். இயேசு அவர் மீது பரிவு கொண்டு தமது கையை நீட்டி அவரை தொட்டு அவரிடம், நான் விரும்புகிறேன், உமது நோய் நீங்குக என்றார். உடனே தொழுநோய் அவரை விட்டு நீங்க அவர் நலம் அடைந்தார். பிறகு அவரிடம், இதை யாருக்கும் சொல்ல வேண்டாம், கவனமாயிரும். ஆனால் நீர் போய் உம்மை குருவிடம் காட்டி நோய் நீங்கியதற்காக மோசே கட்டளையிட்டுள்ள காணிக்கையை செலுத்தும். நீர் நலம் அடைந்துள்ளீர் என்பதற்கு அது சான்றாகும் என்று மிக கண்டிப்பாக கூறி உடனடியாக அவரை அனுப்பிவிட்டார். ஆனால் அவர் புறப்பட்டு சென்று இந்த செய்தியை எங்கும் அறிவித்து பரப்பி வந்தார். அதனால் இயேசு எந்த நகருக்குள்ளும் வெளிப்படையாய் செல்ல முடியவில்லை. வெளியே தனிமையான இடங்களில் தங்கி வந்தார். எனினும் மக்கள் எல்லா இடங்களில் இருந்தும் அவரிடம் வந்து கொண்டிருந்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பிக்க சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் முதல் வாசகமும் நற்செய்தி வாசகமும் நம்ம கொடுக்கிற ஒரு செய்தி, இந்த தொழுநோயாளர்கள் எவ்வாறு நடத்தப்பட்டார்கள் என்ற அவருடைய வரலாற்றில் நாம் பார்க்கும் பொழுது, ஒரு தொழுநோய் என்பது மிகவும் ஒரு கொடூரமான ஒரு நோயாக கருதப்பட்டது. இப்போல்லாம் அந்த மாதிரி ஆட்களை பார்க்க முடியவில்லை. ஆனால் எனக்கு தனிப்பட்ட முறையில் 2 விஷயங்கள் இருக்கிறது. 2 டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் என்று சொல்லலாம், அனுபவங்கள். முதல் அனுபவம், நான் 5 வயது இருக்கும் பொழுது எங்கள் அம்மாவோட மார்க்கெட்டுக்கு நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் சென்னை தான், மின்ட். அங்கே மார்க்கெட் போகும் பொழுது அங்கு ஒரு தாயானவள் இருப்பார், தொழுநோயினால் பாதிக்கப்பட்டவர். அதனால் போகும்போது வரும்பொழுது எப்பொழுதெல்லாம் என்னுடைய அன்னை அவர்களை பார்க்கிறார்களோ அவர்களால் முடிந்த உதவியை செய்வார். அது புடவையாக இருக்கலாம், பணமாக இருக்கலாம். இப்படி பார்த்து வளர்ந்தேன். அவர்கள் முகத்தை கூட பார்த்ததில்லை, ஏனென்றால் மூடிதான் வைத்திருப்பார்கள். நம்ம ஒரு சிலருக்கு தெரியும், அவர்களுடைய விரல்கள் எல்லாம் பெரிதாக இருக்காது. அதான் தொழுநோய். தொழு என்பது அது நம்முடைய சதைகளை தீன்றுவிடும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தின்று கைகள்லாம், முதல் விரல்களில் இருந்து வரும் கால் விரல், கை விரல், இதிலிருந்து தின்று அதுதான் தொழுநோய் என்று சொல்வார்கள்.
இவ்வாறாக அவர்கள் இருப்பார்கள். மொத்தம் துணியெல்லாம் சுற்றி வைத்திருப்பார்கள். ஏனென்றால் அந்த தோல் நாம் குத்தினால் கூட அந்த உணர்ச்சி இருக்காது. அந்த உணர்ச்சி வெள்ளையாகி அப்படியே அந்த உணர்ச்சி அற்றலாக மாறிவிடும். அது ஒரு தீர்க்கப்படாத ஒரு நோயாக இருந்தது. ஆனால் இப்பொழுதெல்லாம் அது தீர்க்கப்படுகிற ஒரு நோயாக மாறிவிட்டது. இருந்தாலும் அது தீண்டத்தக்க. எனவே அவர்கள் பிச்சை எடுத்து தான் உண்ண வேண்டும். இப்படியாக ஒரு அனுபவம். இரண்டாவது அனுபவம், நான் லொய்லா கல்லூரியில் படிக்கும் பொழுது அங்கு ஒரு அம்மா உட்கார்ந்திருப்பார். இந்த அனுபவத்தினுடைய ஒரு தொற்றுதலாக தெரியவில்லை. நானும் போகும்போது வரும்போதெல்லாம் அவங்களுக்கு ஒரு நாள் பேசினேன் அவங்ககிட்ட, அம்மா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன்ப்பா. அப்போது அவங்க வீட்டில் எத்தனை பேர் எல்லாம் கேட்கும்பொழுது அவங்க மகன் மகள் எல்லாம் படிக்கிறார்கள், நல்ல முறையில் படிக்கிறாங்க. ஆனால் இந்த பிச்சை எடுத்த அந்த காசை வைத்து தான் படிக்கிறார்கள் என்று சொன்னார்கள். அப்புறம் ஒரு 3 வருடங்களுக்கு பிறகு நான் சர்டிஃபிகேட் வாங்கிறதுக்காக, சான்றிதழ் வாங்குறதுக்காக செல்லும் பொழுது அந்த அம்மா என்னை பார்த்து ரெக்கக்னைஸ் பண்ணிட்டாங்க. என்னை பார்த்துட்டு, நல்லா இருக்கியாப்பா தம்பி, நல்லா இருக்கீங்களா? ஆனால் அவர்கள் சாதாரணமாக இருப்பார்கள். ஆனால் உடல் எல்லாம் மூடி ஒரு தீண்டத்தக்காதவர்களைப் போல. அப்படி என்றால் அது குடும்ப நோய் அல்ல. ஒரு சில இது மாதிரி வியாதி வந்தோன்னா அவர்களை ஒதுக்கி வைத்து விடுவார்கள். நம்முடைய இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்க்கையில் கூட அது பார்க்கும் பொழுது அங்கும் இது போல தான். ஒரு திரைப்படம், பென் ஹர் என்கின்ற அந்த திரைப்படத்தில் மிக அழகாக காட்டியிருப்பார்கள். அது ஒரு இயேசுவை மையமாக கொண்ட திரைப்படம். அந்த திரைப்படம் என்னவென்றால், இயேசு சிலுவையில் அறைவதற்கு முன்பாக அவருடைய உடையை அவர்கள் சீட்டுக்குழிக்கு போடுவார்கள், யாருக்கு என்று. அப்பொழுது ஒருவர் எடுத்து செல்வார். அந்த ஒருவர் எடுத்து செல்லும் பொழுது, அந்த உடையை எடுத்து செல்லும் பொழுது அவருடைய வாழ்க்கை எப்படியாக இருக்கிறது என்பதை குறித்து காட்டுவதுதான் அந்த திரைப்படம். இவ்வாறாக அந்த உடையை எடுத்து செல்வார். அவங்களுடைய தாய் மற்றும் தங்கைக்கு இந்த தொழுநோய் தொற்றுவிடும். அப்போ அந்த காலத்தில் எப்படி இந்த தொழுநோய் எப்படி அவர்கள் பார்த்து கொண்டார்கள் என்று பார்க்கும் பொழுது, இன்றைய முதல் வாசகத்தில் சொன்னது போல் அவர்கள் தீட்டு என்று சொல்லிக்கொண்டு போய் வந்து கொண்டிருக்க வேண்டும். இது முதல் காரியம். இரண்டாவது காரியம், அவர்கள் வெளிப்புறம் ஊருக்கு வெளியே ஒரு பாலங்கிணத்தில் அவர்களை தள்ளிவிடுவார்கள். அங்கிருந்து அவர்கள் வெளியே வரவே முடியாது. உணவு மட்டும் அவர்கள் போய் கொடுப்பாங்க. அது ஒரு தோணி மாதிரி வைத்து அங்கிருந்து மேலிருந்து கீழே இறக்கி உணவு சாப்பிட்டு கொண்டு அப்படியாக அவர்களுடைய வாழ்வு இருக்கிறது. இந்த நபர் இயேசுவினுடைய அந்த ஆடையை எடுத்து செல்கிறவர். அந்த ஆடையை கொண்டு, அந்த ஆடையை அவர்களுடைய ஒரு கட்டத்தில் அவர்களுடைய தாயும் சகோதரியும் எங்கிருக்கிறார் என்று தேடுகிறார். ஏன்னா சொல்லாமே போயிடுவாங்க. அப்போ கண்டுபிடித்து இந்த உடையை அணிக்கும் பொழுது அவர்களுடைய தொழுநோய் குணமாக்கப்பட்டதை அதை ஒரு படமாக மிக தத்ரூபமாக சித்தரிக்கிறார்கள். இன்றைய வாசகங்களை பார்க்கும் பொழுது அந்த தொழுநோய் எப்படிப்பட்ட ஒரு நோயாக இருந்தது? தீண்டத்தகாதது. அப்படின்னா தொடக்கூடாது, அவளை தொட்டால் நமக்கும் பரவிவிடும் என்கின்ற ஒரு எண்ணம் இருக்கிறது. இன்று கூட எங்களுடைய பூந்தமல்லி இளம் குரு மடத்தில் ஒரு இடம் இருக்கிறது. அந்த இடத்தில் இந்த மாதிரி தொழுநோயாளர்களெல்லாம் வர வைத்து நம்முடைய அருள் தந்தைகள் அவர்களுக்கு திருப்பலியும் அவர்களுக்கு தேவையான உதவிகளையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்கிற செய்தி என்ன? இயேசு இன்றைய நற்செய்தியில் பார்க்கும் பொழுது அந்த தொழுநோயை தொட்டு அவர் சொல்லுகிறார், நான் விரும்புகிறேன், நீ குணமாகு. இன்றைய காலகட்டத்தில் இந்த தொழுநோய் என்பது இல்லை. தொழுநோயை நம்மால் பார்க்க முடியவில்லை. புனித பிரான்சிஸ் அசிசி உங்கள் அனைவருக்கும் தெரியும். நம்முடைய திருத்தந்தை அந்த பிரான்சிஸ் அசிசினுடைய பெயரை தான் சூட்டியிருக்கிறார். பிரான்சிஸ் என்று பெயர் சூட்டியதுக்கு காரணம், அந்த புனித பிரான்சிஸ் அசிசி அவர் குருவாக மாறவே இல்லை கடைசி வரை. ஆனால் அவர் ஒரு அருட்சகோதராக இருந்தார். கடைசியாக அவர் அருட்சகோதராகவே இருந்து இறந்து விடுகிறார். ஏனென்றால் அவர் சொல்கிறார், நான் ஒரு பாவி, இயேசு கிறிஸ்துவை அந்த அப்பத்தை அவர் உடலாக மாறுவதை தொடுவதற்கு நான் அருகதையற்றவன். மிக பெரிய புனிதர். அவருடைய பெயரில்தான் இன்று 95% சபைகள் இயங்கி கொண்டிருக்கின்றன. அப்படிப்பட்டவர். ஏன் அவரை பற்றி சொல்கிறேன் என்றால், அவர் அணிந்திருக்கிற உடை, நம்ம மாதவரம், அசோக் நகர் இந்த ஆலயங்கள் எல்லாம் இந்த குருக்கள் இருக்கிறார்கள், பிரான்சிஸ்கன், கப்புச்சேன்ஸ், அந்த அசிசி, அவர்கள் அணிந்திருக்கிற உடை தொழுநோயாளர்களுடைய உடை. தொழுநோயாளர்கள் சாக்கு உடை அணிந்து பின்னாடி ஒரு பை வச்சிருப்பார், அது தொப்பி மாதிரி இருக்கும்.
அங்கங்கே கொடுக்குற உணவை சேகரித்து, ஏனென்றால் தினமும் உணவு கொடுக்க மாட்டார்கள். எனவே அதை சேகரித்து அதை அவர்கள் உண்டு கொண்டு, இதை பார்த்த பிரான்சிஸ் அசிசி அதை தனது உடையாக, தன் வாழ்நாளில் நம்மை பின்பற்றுபவர்களும் அந்த உடையை நாம் அணிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அந்த ஆடையை அணிந்து, இப்பொழுது அருத்தந்தையர்கள் அந்த கருப்பு அங்கியை போடுகிறார்கள் தொப்பி வைத்து கொண்டு. என்றால் பல நேரத்தில் யூத்து பசங்களாம் சொல்லுவாங்க, ஃபாதர் நல்லா ஸ்டைலாக இருக்குது ஃபாதர். ஒரு ஃபாதர் அந்த பிரான்சிஸ் அசிசியில் ஒரு குரு, அந்த குருவானதற்கு காரணமே அதான் சொல்லுவார், அந்த ட்ரெஸ்ஸு நல்லா இருந்துச்சு, ஸ்டைலாக. ஆனால் அதனுடைய பின்புலம் பார்க்கும் பொழுது மிக ஆழமான ஒரு அர்த்தத்தை கொடுக்கிறது. அப்போ நாம் எப்படிப்பட்ட ஒரு செய்தியை இன்று பெற இருக்கிறோம்? இயேசு கிறிஸ்து என்ன சொல்ல வருகிறார்? தீண்டத்தகாதவர்கள் என்று எண்ணிக்கொண்டவர்களை நாம் தொட வேண்டும். எப்படி தொட வேண்டும்? அதான் ரொம்ப முக்கியம். பிரான்சிஸ் அசிசி சொல்லுகிறார், பிரான்சிஸ் அசிசி இப்படியாக சொல்லுகிறார், இஃப் பாசிபிள் யூஸ் வேர்ட்ஸ் ஃபார் இவாஞ்சலைசேஷன். இஃப் பாசிபிள் யூஸ் வேர்ட்ஸ் ஃபார் இவாஞ்சலைசேஷன். அப்படி என்றால் நாம் ப்ரீச் வேர்ட் ஆஃப் காட், இயேசுவை நாம் அறிவிக்க எல்லோருக்கும் ஆசை தான். அப்போ நம்ம நினைப்போம், ஃபாதர் எங்களுக்கெல்லாம் எங்கே ஃபாதர் டைம் இருக்குது, நாங்கள் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ஒரே வேலையாக இருக்கிறோம். பிரான்சிஸ் அசிசினுடைய வார்த்தைகள் இன்று உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. இயேசு எவ்வாறு அவர் தொடுகிறார்? நம்முடைய செயல்கள் வழியாக, நம்முடைய பேச்சு வழியாக, நம்ம ஒவ்வொருவருடைய இருப்பு வழியாக. the presence of a person should make a difference in every situation. நமக்கே தெரியும், எல்லோருக்குமே தெரியும், ஒரு இடத்துல ஒரு சூழ்நிலையில் ஒருவர் வந்தால் எப்படி அந்த சூழ்நிலை மாறுகிறது, அது இன்னொருவர் வந்தால் அந்த சூழ்நிலை எப்படியாக மாறுகிறது. அப்பொழுது நாம் எப்படியாக மற்றவருடைய மனங்களை தொடுகிறோம். இந்த தொடுதல் என்பது ரொம்ப முக்கியம். நாட் ஓன்லி ஃபிசிக்கல் டச் ஆஃப் த ஹார்ட். ஒரு சில வார்த்தைகள், த வேர்ட் மேக்ஸ் மேஜிக் என்று சொல்லுகிறார்கள். ஒரு சில வார்த்தைகள் நம்ம போவோம், ஒரு சில வார்த்தை ஐய என்னங்க எப்படி ஆயிடுச்சு, இப்போ எல்லாம் வேஸ்ட்டுங்க, அவ்வளோதான் அது உடைந்து விடுவார்கள். அப்படி அல்லாமல் டு என்கரேஜிங் வேர்ட்ஸ் என்று சொல்லுகிறார்கள். பல நேரங்களில் நாம் இந்த உற்சாக வார்த்தைகளை சொல்லுவதே இல்லை, எல்லாம் நெகட்டிவ் வேர்ட்ஸ் தான். நம்ம நினச்சி பாருங்களேன், யாராவது ஒரு நாளைக்கு ஒருத்தரையாச்சும் நம்ம அப்ரிஷியேட் பண்ணியிருப்போமா? ஒருவருடைய மனதையாவது தொட்டிருப்போம், இல்லை வாழ்நாள் முழுவதும் யாராவது ஒருவருக்கு எடுத்துக்காட்டாக வாழ்ந்து இருக்கிறோமா அப்படின்னா ஒரு 90% இல்லை என்று பெயர். தான் உண்டு, தன் வாழ்வுண்டு, அதற்காக கிறிஸ்துவ வாழ்வு அல்ல. கிறிஸ்தவர்களாக அழைக்கப்பட்டது அதற்காக அல்ல. நான் யூத் மினிஸ்ட்ரி, இளைஞர்களுக்காக பணி செய்கிறேன். அது மட்டும் அல்லாமல் இந்த சிறை பணி, பிரிசன் மினிஸ்ட்ரி நிறைய பேருக்கு தெரியும் நினைக்கிறேன். அந்த பிரிசன் மினிஸ்ட்ரியில் ஒரு சிறப்பான ஒரு அனுபவம், சிறப்பான ஒரு பணி. ஆனால் இப்பொழுது பார்க்கும் பொழுது அருத்தந்தைகளிடம் சரி, அருச்சகோதரிகளிடம் சரி, அல்லது சபைகளிலும் சரி, அத்தகைய ஆர்வம் காட்டாத ஒரு தன்மை இருக்கிறது. ஆனால் நேற்று நடந்த ஒரு சம்பவம், அது உங்களோடு நான் பகிர்ந்து, எப்படி மனங்களை தொடுகிறார்கள், த டச்சிங் ஆஃப் த ஹார்ட்ஸ். எப்படி இயேசு அந்த தொழுநோயாளர்களை, தீண்டத்தகாதவர்கள், தேவையில்லாதவரை எப்படி அவர் தொட்டார், அதுபோல் நாம் கூட நம்முடைய செயல்கள் வழியாக தொடலாம் என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. இந்த புழல் 1 என்று சொல்வார்கள். புழல் 1 என்பது புழல் ஜெயில் பார்த்துருப்பீங்க. அதில் 3 ஜெயில் இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் ஜெயில் எதுக்குன்னா கன்விக்டட் பிரிசனர்ஸ்னால் அவர்கள் தண்டனை கொடுத்து விடுவார்கள். தண்டனை கொடுத்தா 7 வருஷம், 14 வருஷம், 30 வருஷம் இருந்துடணும். புழல் 2 அப்படின்னா ரிமாண்டட் பிரிசனர்ஸ். ரிமாண்டட்னா அவர்களுக்கு இன்னும் தீர்ப்பு கொடுக்கவில்லை, இன்னும் விசாரணை கைதிகளாகவே இருக்காங்க. போவாங்க வருவாங்க, விடுதலை அனுப்பிச்சிடுவாங்க, இல்லாட்டி தண்டனை கொடுத்துருவாங்க. புழல் 3 பெண்கள் சிறை. ஸோ இப்படியாக இந்த புழல் 1 இருக்கிற ஒரு நபருடைய மகள் நர்சிங் படிக்கிறாங்க. இப்போ நர்சிங் படித்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்கள் 2 வருடம் படித்து முடிச்சுட்டாங்க. உள்ளே இருந்து எப்படியோ ஹெல்ப் பண்ணிட்டார். அவர் கன்விக்டட் பிரிசனர்ஸ், 10 வருஷம் வெளியே வர முடியாது, வேறு யாருமே கிடையாது அந்த பொண்ணுக்கு. சரி, இப்போ எப்படி இந்த பொண்ணை படிக்க 2 வருஷம் படிச்சுட்டாங்க, இது 3ஆவது வருஷம், இது முடிச்சுட்டா அவங்க நர்ஸ் ஆகிடுவாங்க. அங்கே இருக்கிற காலேஜில் சொல்லிட்டாங்க, நீங்கள் ஃபுல் ஃபீஸ் கட்டினா தான் அவங்க படிக்க முடியும். எதுமோ சொல்லி பார்க்குறாங்க, கன்செஷன் கொடுக்கல, எதுவுமே பண்ணல. எவ்வளவு? 97,000. 97, 1,03,000 கம்மி, அவ்வளோதான். சரி, பிரிசன் மினிஸ்ட்ரி நாங்கள் ஒரு சர்ச்சாக போய் கலெக்ட் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா, கலெக்ட் பண்ணி ஒருத்தருக்கு அவ்வளோ கொடுக்க முடியாது. ஏனென்றால் எங்களுக்கு
1000 1500 பிரிசனர்ஸுடைய பசங்களை படிக்க வைக்கிறோம். அப்படின்றப்போ ஒருவருக்கு மட்டும் நம்ம அவ்வளவு பணம் கொடுத்து விட்டால் எல்லோரும் அதை எதிர்பார்ப்பார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நாங்கள் யோசித்து கொண்டிருக்கும் பொழுது இந்த மதர் தெரேசா சிஸ்டர்ஸ் கிட்ட இந்த மெசேஜ் போகுது, என்ன பண்ணலாம். அந்த மதர் தெரேசா சிஸ்டர் ஒருத்தங்க என்ன பண்ணுறாங்க, இங்கேருந்து அவங்க ஜென்ரலுக்கு ஃபோன் பண்ணுறாங்க, இந்த மாதிரி சிஸ்டர் இந்த மாதிரி ஒரு பொண்ணு இருக்கு. உடனே அந்த சிஸ்டர் என்ன சொல்கிறாங்க, we will do help, not some help, we will do help. அந்த 97,000 ரூபாயையும் அந்த அன்னை தெரேசா அந்த ஜென்ரல் அவர்கள் அந்த பெண்ணு கிறிஸ்டியன் கேத்தலிக்லாம் கிடையாது, அவர்கள் கத்தோலிக்க கிறிஸ்துவெல்லாம் கிடையாது. இது பலருடைய மனங்களை தொட்டாங்க. இது நேற்று நடந்தது. ஃபாதர், இது சிஸ்டர்ஸ் எல்லாருமே செய்கிறாங்களே, அதான் கஷ்டம். இங்கே சிஸ்டர்ஸ் இருக்கிறாங்க. ஏன்னா நான் எல்லாம் இந்த நம்ம டைசஸில் இருக்க எல்லா சிஸ்டர்ஸ் கான்வெண்ட்டுக்கும் போய் நாங்கள் ஹெல்ப் கேட்டிருக்கோம். மிஞ்சி போனால் 5000லேருந்து 10,000 தான் கொடுப்பாங்க, அதுக்கு மேலே கொடுக்க மாட்டாங்க. சரி, பர்சனலாக ஹெல்ப் பண்ணுங்கன்னா கூட அவங்க 1008 டிஸ்கஷன், இது பண்ணணும் ஃபாதர், அப்படி பண்ணணும், நாங்கள் நிறைய ஹெல்ப் பண்ணுறோம், அப்படிலாம் சொல்லுவோம். ஆனால் மதர் தெரேசா அந்த அருட்சகோதரிகள் பல காரியங்கள் செய்தாலும் இந்த காரியம் என்னை பர்சனல் நேற்றிலிருந்து நான் இதை அதிகமாக சிந்தித்து கொண்டே இருக்கேன். எப்படி இப்படிப்பட்ட ஒரு அருட்சகோதரிகள் நம்முடைய வாழ்ந்து, அப்போ அவர்கள் நமக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறார்கள். இன்று இயேசு எவ்வாறு அந்த தொழுநோயை தொட்டாரோ, இது தொழுநோயை தொட்டார் நம்ம என்ன நினைப்போம், அன்றைக்கி இயேசு இருந்தால் தொழுநோயை தொட்டார், இன்றைக்கி நம்ம இங்கே தொழுநோய் தான் இல்லையே அப்படின்னு ஜாலியாக போகிறதுக்காக அல்ல. நம்முடைய கிறிஸ்தவாள் ஒவ்வொரு முறையும் நம்ம இப்போ இங்கே முடித்து நம்ம வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே ஒரு 2 மனங்களை நாம் தொட்டு விடலாம். 2 பேரை நாம் உற்சாகப்படுத்துவோம். நம்முடைய வார்த்தைகள், நம்முடைய இந்த ஸ்மைலிங் ஃபேஸ் என்று சொல்வார்கள், சிரித்த முகத்துடன் பொறுமையாக வாழ. இன்றைய காலையில் மாதா டிவியில் அந்த மெடிடேஷன் நான் எவ்ரிடே கேட்பேன். இன்றைக்கி அந்த மெடிடேஷனில் ஃபாதர் சொல்கிறாரு, நீ 1000 குடம் தண்ணி ஊற்றினாலும், 1000 குடம் ஒரு செடிக்கு தண்ணி ஊற்றினாலும் அதுக்கு எப்போ டைம் வருமோ அப்போ தான் கனி கொடுக்கும். இப்படி தானே எல்லோரும் ஒத்துக்கிறீங்கல்ல? நம்ம 1000 குடம் தண்ணி ஊற்றினாலும் எப்போ கனி தர வேண்டுமோ அப்பொழுதுதான் கனி தரும். அப்போ என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, நாம் பொறுமையாக இருக்க வேண்டும். நம்மளுடைய இந்த பொறுமை என்பது இன்றைய காலகட்டத்தில் டுடேஸ் கான்டெக்ஸ்ட் தெர் இஸ் நோ இன்க்ளூடிங் மீ, நானும் அதில் எக்ஸெப்ஷன் கிடையாது. ஆனால் எனக்கு பொறுமை இல்லை அப்படின்றத உணர வேண்டும், அதுதான் ரொம்ப முக்கியம். எல்லாம் அப்படித்தான், அப்படி அல்ல. உலகம் வேகமாக ஓடிக்கொண்டு எல்லாமே ஃபாஸ்ட். எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டுனா, சாப்பாடு செய்கிறதுக்கு நேரம் இருக்கிறது, அப்படி தானே? சாப்பாடு ஒரு செய்யணும் அப்படின்னா அதுக்கு ஒரு 2 hours 3 hours எடுக்கும். இப்போ அப்படிலாம் கிடையாது, ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் சாப்பாடு. என்னது? ஜொமேட்டோ, டொன்ஸோ. அப்போது வேர்ல்டு பிகம் ஃபாஸ்ட். அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், ஆய்வாளர்கள், மனிதன் வேகமாக வாழ ஆரம்பிக்கிறான், வேகமாக அனைத்தையும் செய்ய ஆரம்பிக்கிறான், அந்த வேகத்திலேயே அவன் வாழ்வை முடித்து கொள்ளுகிறான். வேகம் விவேகம் அல்ல. அப்போ நம்ம பொறுமையாக வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த பொறுமை தான் நாம் பிறருடைய மனங்களை நம்ம வேகமாக போகும்பொழுது மனங்களை தொட முடியாது, பிறரை தொட முடியாது, தொட்டு குணமாக்க முடியாது. நாம் வேண்டுமெனால் பிறரை தொட்டு அவர்களை நோய்வாய்ப்பட ஆரம்பிக்கலாம். வார்த்தைகள், ஒரு சிலர் சொல்லுவாங்க, ஃபாதர் அந்த வார்த்தை இன்னும் கூட எங்களால் மறக்க முடியல. அவங்க என்ன சொல்லுவாங்க, சொன்னவங்க, ஃபாதர் ஏதோ ஒரு வேகத்தில் சொல்லிட்டேன், தெரியாமல் சொல்லிட்டேன், இருந்தாலும் அதை சொல்லுவாங்க, திருவள்ளுவர் சொல்வது போல, தீயினால் சுட்டப்புண் உள்ளாரும் மாறாதே, நாவினால் சுட்டவடு. நாம் இன்று இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்வது தான், அவர் இயேசு தொடுகிறார், தொட்டு குணமாக்கினார், நாமும் தொட முடியும். எப்படி என்று நாம் திரும்ப சொல்லும் பொழுது, நம்முடைய வார்த்தைகளால், நம்முடைய செயல்களால், நம்முடைய இருத்தலினால், நம்முடைய வாழ்க்கையினால் பிறரை தொட முடியும். எனவே இன்றைய நாளில் ஆண்டவரிடம் சிறப்பான ஒரு வரத்தை கேட்போம். ஆண்டவரே, நீர் எவ்வாறு அந்த தொழுநோயாளர்களை, தீண்டத்தகாதவர்களை தொட்டீரோ, அதே போல் நாங்களும் எங்கள் குடும்பங்களில், எங்கள் சமுதாயத்தில் விலக்கப்பட்டோர், எல்லோரும் அவர்களை தீங்கியவர்கள் என்று சொன்னவர்களை, இந்த சமுதாயம் ஒதுக்கி வைத்தவர்களை நாங்களும் எங்களுடைய சொற்கள் வழியாக, செயல்கள் வழியாக, எங்களுடைய இருத்தல் வழியாக தொட ஆசீர்வாதம் வேண்டி தொடர்ந்து திருப்பில் மன்றாடி ஜெபிப்போம். ஆமேன். அனைவரும் எழுந்து விசுவாசத்தை அறிக்கையிடுவோம்.
விண்ணையும் மண்ணையும் படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவரை திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன். புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆமென். நாம் இப்பொழுது ஏறெடுக்கிற மன்றாட்டுகளில் நமக்காகவும் நம் தேவைகளுக்காக மட்டுமல்லாமல் மக்கள் அனைவருடைய தேவைக்காக மன்றாடுவோம். நல்ல ஆயனே இறைவா, எம் திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை பிரான்சிஸ், கத்திரினாள்கள், பேராயர்கள், ஆயர்கள், குருக்கள், துறவியர் மற்றும் பொதுநிலையினர் அனைவரையும் திவ்ய கரங்களில் அர்ப்பணிக்கின்றோம். இறையாட்சியின் நிறைசாட்சிகளாய் வாழ்ந்து இயேசுவில் இணைந்து கனித்தரக்கூடிய வாழ்வு வாழ ஆசிரை பொழிந்து காத்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கருணை கடவுள் இறைவா, நம் நாட்டை ஆளும் தலைவர்கள் மலரடியில் அருள் பணியோடு உண்மைக்கு நீதிக்கும் குரல் கொடுக்கிறவராய் தலைவர்கள் பொதுநல விரும்புகர் மக்கள் வாழ்வுக்கு முதல் பணியாக எடுத்து வாழக்கூடிய தலைவர்கள் நிகழ்நீரும் செய்விட பலர் ஆசீர்வதியும் வேண்டுமென்று இரவே மன்றாடுகிறோம். வாழ்வை வழங்கும் இறைவா, பசி, பட்டினி, நோய்கள், குடிபோதைகள், வேலையின்மை போன்றவற்றால் பாதிக்கப்பட்டு துன்பப்பட்டு மக்களை தெய்வீக பார்வையில் அர்ப்பணிக்கின்றோம். இவர்களது வாழ்வு மேலோங்க அனைவரையும் பகிர்ந்தளித்து மகிழ்ச்சியோடு வாழக்கூடிய நல்ல உள்ளத்தை தர வேண்டும் என்று இறைவா உம்மிடம் மன்றாடுகின்றோம். அரவணைக்கும் என் அன்பு தெய்வமே இறைவா, சிறுபான்மையராக கருதப்படும் மக்களை திருக்கரம் அர்ப்பணிக்கின்றோம். விசுவாசத்தை கடைபிடிப்பதில் உள்ள பல்வேறு அச்சுறுத்தல்களையும் இடையூறுகளையும் கடந்து மன சுதந்திரத்தோடு ஒருவரில் ஒருவர் அன்பினால் பிணைந்து கொள்ளவும் சிறப்புடன் வாழ தேவையான அருளாசிரை தந்து காத்தருள வேண்டும் என்று இறைவா உம்மிடம் மன்றாடுகிறோம். குணமளிக்கும் சர்வ வல்லவரே, பல்வேறு உடல் மனநோயால் பாதிக்கப்பட்டு வீடுகளிலும் மருத்துவமனைகளிலும் சிகிச்சை பெற்று வரும் அனைவரையும் வல்லமையுள்ள கரத்தில் அர்ப்பணிக்கின்றோம். அன்று தொழுநோயாளர்கள் மீது உமது பரிவு கொண்டு
தொட்டு குணமாக்கியது போல் நீர் விரும்பி தொட்டு உமது பரிவால் இரக்கத்தால் மன்னிப்பால் நோயிலிருந்தும் பாவங்களிலிருந்தும் சாபங்களிலிருந்தும் விடுதலை தந்து சுகமளிக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அனைத்து இளைஞர்களுக்காகவும் மன்றாடுவோம். அருட்பெரும் ஜோதியாகிய இறைவா, இளைஞர்கள் அனைவர்களுக்காகவும் உம்மை நோக்கி மன்றாடுகின்றோம். உமது மனநிலையை பெற்றவர்களாய் ஒருவர் மற்றவரை அன்பு செய்து குடும்ப நலன், சமூக நலன் மற்றும் திரு அவையின் நலனின் அக்கறை கொண்டவர்களாய் வாழவும், சமூக தொடர்பு ஊடகங்களை அனைவரின் வளர்ச்சிக்காகவும் பயன்படுத்திடவும், வேலையில்லா இளைஞர்களுக்கு வேலை கிடைக்கவும், திருமணவரனுக்காக காத்திருப்பவர்களுக்கு தகுந்த துணை கிடைக்கவும் அருள் புரிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக நாம் சிறப்பாக செபிப்போம். குறிப்பாக நம்முடைய பங்கின் வளர்ச்சிக்காகவும், பங்கு தந்தை உதவி பங்கு தந்தை இவருடைய சிறப்பு கருத்துக்களுக்காகவும் நம்மிடம் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று பலர் நம்மிடம் சொல்லியிருப்பார்கள். எனவே இந்த நேரத்தில் அவர்களுக்காக நாம் சிறப்பாக செபிப்போம். ஆண்டவர் நாங்கள் வேண்டிக் கொண்ட எல்லா மன்றாட்டுகளும் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகின்றோம். ஆமென். மேலும் இன்றைய திருப்பலியானது ஜான் அலெக்சாண்டர் விக்டர் அலெக்சாண்டருடைய ஆண்மலை பாட்டிற்காகவும் சிறப்பாக ஒப்புக் கொடுக்கப்பட்டு செபிக்கப்படுகிறது. தெய்வீக பலியில் உறவாடும் தெய்வமே, தெய்வீக பலியில் உறவாடும் தெய்வமே, உன்னோடு பலியாக நானும் இணைகின்றேன். காணிக்கை ஏற்றிடுவார், காணிக்கை ஏற்றிடுவார். தெய்வீக பலியில் உறவாடும் தெய்வமே, வானம் காணும் ஒளியெல்லாம் என் தேவன் தந்த காணிக்கை. வானம் காணும் ஒளியெல்லாம் என் தேவன் தந்த காணிக்கை. மேகம் சிந்தும் தொழியெல்லாம் என் தேவன் தந்த காணிக்கை. மேகம் சிந்தும் தொழியெல்லாம் என் தேவன் தந்த காணிக்கை. இந்த நினைவில் எந்தன் வாழ்வை காணிக்கை தந்தேன் உன் மலர் பாதம். தெய்வீக பலியில் உறவாடும் தெய்வமே, தெய்வீக பலியில் உறவாடும் தெய்வமே. சகோதர சகோதரிகளே, என்னிடம் உங்களதுமான பலி எல்லாம் வல்ல தந்தையாக கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இந்த காணிக்கை எங்களை தூய்மைப்படுத்தி புதுப்பிக்கவும் வேண்டுகின்றோம். அதனால் உமது திருவுளத்தை நிறைவேற்றுபவர்களுக்கு அது நிலையான பயன் விளைவிப்பதாக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை
மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் நீர் எங்களுக்கு மீட்பரை அனுப்பும் அளவிற்கு உலகின் மீது பரிவன்பு கொண்டீர். அவர் பாவம் தவிர மற்றனைத்திலும் எங்களைப் போல இருக்க திருவுளம் கொண்டீர். இவ்வாறு நீரும் திருமகனிடம் செலுத்திய அன்பை எங்கள் மீதும் செலுத்தினீர். நாங்கள் கீழ்ப்படியாமையால் பாவம் செய்து இழந்த உம்முடைய கொடைகளை அவருடைய கீழ்ப்படிதலால் மீட்டு எங்களுக்கு அருளினீர். ஆகவே ஆண்டவரே, வானதூதர் புனிதர் அனைவரோடும் நாங்கள் சேர்ந்து உமது பெருமையை பறைசாற்றி அக்களிப்புடன் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமானவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவரே. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்துமை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் திரு இரத்தமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சிலர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தாம் சிலர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்து இறப்பினை மீட்பின் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு கொடுக்கிறோம். உம் திருமணின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டிரே, எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் முது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் மது திரு அவையை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து மது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தெழுத்தும் வரமருள உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கண்டுணருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகிறேன்,
என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை மன மகிழ்ச்சியோடு அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்கள் அனைத்தையும் போக்க வல்லவர். இவருடைய திருவிருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் ஒவ்வொருவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரே, நான் தகுதியற்றவர், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், என் ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருளும் திறத்தும் என்னை காத்தும் முடியலாம் வாழ்வளிப்பதாக. ஆமென். இறைவனை வானக விருந்து தந்தார், இதயங்கள் மகிழ்ந்திட எழுந்து வந்தார். இறைவனின் படியேறி என்னை தந்தேன், விருந்து உண்டேன், உன்னிலத்தில் என்னாலுமே சரணடைந்தேன். இறைவனை வானக விருந்து தந்தார், இதயங்கள் மகிழ்ந்திட எழுந்து வந்தார். எந்த நாவில் தினம் வந்திடுவார், எந்த நெஞ்சில் என்றும் தங்கிடுவார். உந்தன் அன்பில் தினம் வளர்ந்திடுவே, உன்னில் இன்பம் என்றும் நிலைத்திடுமே. திருவிருந்தே தேனமுதே திருவடி பணிகின்றேன். திருவிருந்தே தேனமுதே திருவடி பணிகின்றேன். மலராக மலர்ந்து வந்தேன், மனதினிலே பூஜை செய்தேன், பூஜை செய்தேன், பூஜை செய்தேன். இறைவனை வானக விருந்து தந்தார், இதயங்கள் மகிழ்ந்திட எழுந்து வந்தார். விண்ணில் அருள் என்னில் பொழிந்திடுவாய்,
கண்ணின் மணி என காத்திடுவாய். அன்பின் பாடல் என்றும் இசைத்திடுவே, என்னில் தெய்வம் என்றும் மகிழ்ந்திடுமே. தினம் தினம் நான் வருகின்றேன், விருந்தினில் மகிழ்கின்றேன். தினம் தினம் நான் வருகின்றேன், விருந்தினில் மகிழ்கின்றேன். மலரோடு மகிழ்ந்து வந்தேன், மனதினிலே பூஜை செய்தேன், பூஜை செய்தேன், பூஜை செய்தேன். இறைவனை வானக விருந்து தந்தார், இதயங்கள் மகிழ்ந்திட எழுந்து வந்தார். இறைவனின் படியேறி என்னை தந்தேன், விருந்து உண்டேன். உன்னில்லத்தில் என்னாலுமே சரணடைந்தேன். இறைவனை வானக விருந்து தந்தார், இதயங்கள் மகிழ்ந்திட எழுந்து வந்தார். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும், கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்யும். திருமண அறிக்கை. நமது அறிவிப்புகள். இன்று ஆண்டின் பொது காலம் 6ஆம் ஞாயிறு. இன்றைய வழிபாட்டை சிறப்பித்தோர் நம்ம பங்கை சார்ந்த இளையோர் குழுக்கள். எனவே அவர்களுக்கு நமது வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். கை தட்டுறதுக்கு ஆள் இருக்குது, அதனால் தட்டுறாங்க. வருகின்ற வாரம் நமது வழிபாட்டை சிறப்பிப்போர் பங்கு பாடகர் குழுவை சார்ந்தவர்கள். சென்ற வார ஞாயிறு காணிக்கை ரூபாய் 45,000. சென்ற வார சிறப்பு காணிக்கை ரூபாய் 21,000. நம்ம அந்த வருகின்ற புதன்கிழமை முதலாக நாம் தவக்காலத்தை ஆரம்பிக்கின்றோம். எனவே வருகின்ற புதன்கிழமை 14ஆம் தேதி காலை 6 மணிக்கு தமிழில் திருப்பலியும், 7 மணிக்கு ஆங்கிலத்தில் திருப்பலியும், 12 மணிக்கு மிடமாக தமிழில் திருப்பலியும், மாலை 6:30 மணிக்கு திருச்சிலுவை பாதை மற்றும் திருப்பலியும் தமிழில் நடைபெறும். ஆகவே இந்த சாம்பல் புதன் அன்று நாம் அன்று சுத்தபாசனம் ஒரு சந்தி அனுசரிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஆகவே அன்றைய நாளிலே சுத்தபாசனம் ஒரு சந்தி அனுசரிக்கலாம். அது பிறகு வருகின்ற வெள்ளிக்கிழமைகள் அனைத்து வெள்ளிக்கிழமைகளிலும் காலை 6 மணிக்கு திருப்பலி தமிழில், 7 மணிக்கு ஆங்கிலத்தில் திருப்பலி,
காலை 10:30 மணிக்கு திருச்சிலுவை பாதை, 11 மணிக்கு திருப்பலி மற்றும் ஆராதனை, பிற்பகல் 3 மணிக்கு நம்முடைய பங்கின் சிறப்பு நிகழ்வு திருச்சிலுவை பாதை மற்றும் திருப்பலி, மாலை 6 மணிக்கு ஆண்டவரின் 5 காய வழிபாடு, மீண்டுமாக 6:30 மணிக்கு ஆங்கிலத்தில் திருச்சிலுவை பாதை மற்றும் தமிழில் திருப்பலி. ஆக இந்த வழிபாட்டு நிகழ்வுகள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நடைபெறுகிறது. ஆக பங்கு மக்கள் இதிலே உற்சாகத்தோடு கலந்து கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நம்முடைய பங்கிற்கான திருச்சிலுவை பாதை ஒவ்வொரு புதன்கிழமையும் மாலை 6:30 மணிக்கு நடைபெறும். ஆகவே பங்கு சார்ந்த இறை மக்களுக்கான சிலுவை பாதை ஒவ்வொரு புதன்கிழமை நடைபெறுகிறது. ஆகவே அதற்குரிய அந்த லிஸ்ட் அறிவிப்பலைகளை போடப்பட்டிருக்கிறது. ஆகவே பார்த்து தெரிந்து கொள்ளும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். எனவே வருகின்ற 21ஆம் தேதி முதல் ஆரம்பிக்கிறோம். 21ஆம் தேதி புதன்கிழமை ஆரோக்கிய மாதா தம திருத்துவம் நற்கணிநாதர் அன்பியும், 28ஆம் தேதி செபஸ்தியார் சவேரியா திருஇறுதி ஆண்டவர், 6ஆம் தேதி மார்ச் மாதம் தோமையார் மற்றும் பேதுரு அசிசியார் புனித கிளாரா அன்னை தெரேசா அன்பியங்கள், 13ஆம் தேதி மார்ச் மாதம் நல்லாயின் லூர்து மாதா புனித அந்தோனியார் குழந்தையேசு அன்பியங்கள், 20ஆம் தேதி மார்ச் மாதம் சமாதானம் பீஸ் அன்பியும் திருக்குடும்பம் ஷாலோம், 27/3 அன்று பங்கின் அருட்சகோதரிகள். ஆகவே இவர்கள் இந்த புதன்கிழமை திருச்சிலுவை பாதை வழிநடத்துவார்கள். ஆகவே அதற்குரிய ஏற்பாட்டை செய்து கொள்ள அந்த அன்பிய பொறுப்பாளர்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். தவக்காலத்தை முன்னிட்டு வருகின்ற 25ஆம் தேதி நாம் திருயாத்திரை செல்கிறோம். ஆகவே 25ஆம் தேதி கோணாங்குப்பம் பெரியநாயகி மாதா திருத்தலத்திற்கு தவக்கால திருயாத்திரையாக செல்கிறோம். ஏற்கனவே பெயர்கள் பதிவு செய்யப்பட்டிருக்க இன்று கடைசி நாள். ஆகவே உங்களுடைய பெயர்களை அன்பியமாகவோ அல்லது தனிநபராகவோ பதிவு செய்யாமல் இருந்தால் உடனடியாக பதிவு செய்து கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். மதிய உணவோடு ஒரு நபருக்கு ரூபாய் 750. ஆகவே ஒவ்வொரு தனிப்பட்ட நபர்களும் அல்லது குடும்பத்தாரும் உடனடியாக இன்றைய கொள்ளாக உங்களுடைய பெயர்களை பதிவு செய்து கொள்ளுங்கள். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளாக அதுக்குரிய பணத்தை செலுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். காரணம், நாம் 25 அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நாம் திருயாத்திரை செல்ல வேண்டியிருக்கிறது. இன்று மாதத்தின் 2வது ஞாயிறு. எனவே வின்சென்ட் பால் சபையினர் காணிக்கை எடுப்பார்கள். தாராளமாக உதவி செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அன்பர்களே, நம்முடைய பங்கிலே சென்ற வருடம் கின்னஸ் சாதனை புரிந்த மாதான் உருவம் 300 பேர் சேர்ந்து அந்த ஒரு மாதாவுடைய படத்தை வரைந்தார்கள். உங்களுக்கு தெரியும். அதை எப்படியாகிலும் அதை இங்கே வைக்கணும்னு ஆசைப்பட்டோம். இப்போது எனக்கு நேற்று அந்த வேலை முடிந்திருக்கிறது. நீங்கள் பூசை முடிச்சுட்டு இங்கேருந்து பார்க்கலாம், அல்லது கொஞ்சம் எட்டேருந்து பார்க்குறது நல்லது. அப்போ தான் மாதா ஒரு நல்லா தெரியும். ஆகவே நேற்று தான் அந்த வேலை நிறைவு பெற்று இருக்கிறது. இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும். அல்லது மேலே போயிட்டு கொஞ்சம் எட்டேருந்து பார்க்கணும். கிட்ட போய் பார்த்தீங்கன்னா எதுவுமே தெரியாது. ஒரு சிலருக்கு மயக்கம் வந்தாலும் வந்துடும். அப்படியே வட்டமாக இருக்குது. அதனால் கொஞ்சம் எட்டேருந்து பாருங்கள். மிக அருமையாக வந்திருக்கிறது. அதை பல முயற்சி எடுத்து அதை லேமினேஷன்லாம் பண்ணி எந்த அழுக்கம் படாத அளவுக்கு நிறைய வேலை அதில் திருப்பி செஞ்சுருக்கிறோம். ஏன்னா அது கையில் வரையப்பட்ட ஓவியம் அது. எனவே வேறு எந்த தண்ணி பட்டாலும் அது அழுக்கப்பட்டாலும் துடைப்பதற்கு அது லேமினேட்டட் பிக்சரை மாற்றிருக்கிறோம். அதை ஒவ்வொரு ஏறக்குறைய ஒரு 600 பிக்சர் அதில் பொருத்தி இருக்கிறோம். ரொம்ப பல நாட்களாக கடினப்பட்டு அந்த வேலையை செஞ்சு முடிச்சிருக்கிறாங்க. ஆகவே கொஞ்சம் பெருசாக ஒன்றும் செய்யலனாலும் என்னென்னு பார்த்துட்டு அந்த பிள்ளைங்களுக்கு ஒரு சின்ன ஜபத்தை சொல்லிக்கலாம்.
அங்கே மிக அருமையாக தாய்மார்களுடைய அந்த திருவுருவப்படம் அங்கே அமைந்திருக்கிறது. இதில் கலந்து கொண்ட இதற்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்த அனைவருக்கும், குறிப்பாக நம்முடைய தந்தை வருண் அவர்களுக்கும் வாழ்த்துக்கள், ஜெபங்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். அன்பர்கள், இன்றைய நாளிலே நம்முடைய இளைஞர்கள் இந்த ஒரு நாளை சிறப்பிக்கிறார்கள். இன்னொன்று இளைஞர்களுடைய இயக்குனர் தந்தை ரிச்சர்ட் அவர்கள் இன்றைய திருப்பலியில் அவர் கலந்து கொண்டு நிறைவேற்ற கேட்டுக்கொண்டார். எனவே அந்த வழியாக தந்தை அவர்கள் இன்றைய நாளிலே நம்மோடு கூட இருந்து திருப்பலி நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். எனவே அவருடைய இந்த பணி சிறக்க வாழ்த்துவோம். ஏற்கனவே மிக உற்சாகத்தோடு நம்முடைய மறை மாவட்டத்தில் இந்த இளைஞருக்கான வழிநடத்துதல் பணி செய்து கொண்டிருக்கிறார். இன்னும் சிறப்பாக இளைஞர்களை ஆன்மீக ரீதியாக, ஜப ரீதியாக ரொம்ப அதிகமான முக்கியத்துவம் கொடுத்து வழி நடத்தி கொண்டிருக்கிறார். இளைஞர்கள் அப்படின்னாலே என்ன நினைப்பாங்க, டெக்கரேஷனு, ஏதாவது வேலை செய்கிறது, கோயிலில் ஏதாவது அப்படி பண்ணுறது, உடல் உழைப்பு, இப்படி தான் யோசிப்பாங்க. ஆனால் தந்தை அவர்கள் வந்த பிறகு ஒரு புதிய கோணம், ஒரு புதிய டைமென்ஷன், அதாவது ஜபம் அவசியம். எனவே 100 நாள் ஜபம், 100 நாள் ரோசரி அல்லது 300 நாள் ரோசரி அப்படின்னு சொல்லிடலாம். பல காரியங்களில் இளைஞர்களை, பெண்களை ஜப குழுக்களாக, ஜபிக்கிற பிள்ளைகளாக உருவாக்கி கொண்டிருக்கிறார். எனவே தந்தை அவர்களுக்கு நமது வாழ்த்துக்களையும் ஜபங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். எனவே நம்முடைய பிள்ளைகளாக சேர்ந்து இறுதியாண்ட ஒரு சுரூபத்தை தந்தை அவர்களுக்கு காணிக்கை கொடுக்குறாங்க, ஒரு அன்பளிப்பாக தராங்க. எங்கப்பா ஆமாடா, எல்லாம் எனக்கு யாராவது ஒருத்தர் வாங்கடா, யாரோ ஒருத்தர் வாங்க, யாராவது ஒருத்தரும் புரியாது பொழுது உனக்கு இல்லைடா, ஃபாதருக்கு கொடு. தந்தை அவர்களே நமது திருத்தலை சார்பாக அன்போடு வாழ்த்துகின்றோம். பிரியமானவர்களே, நாம் இளையோர் என்றாலே ஆலயத்தில் பேசுவாங்க, இல்லைனா சும்மா அரட்டை அடிச்சுட்டு போயிடுவாங்க. அப்படியும் இல்லைன்னா ஒரு வேலையும் இல்லாமல் ஆலயத்தில் அமர்ந்து கொண்டிருப்பார்கள் என்று நாம் எண்ணிக்கொள்வது உண்டு. ஆனால் அப்படி அல்ல. நம்மளுடைய இளையோர்கள் மற்றும் எந்த பங்கில் இருந்தாலும் இளையோர்கள் அமைதியாக தங்களுடைய வேலையை சிறப்பாக செய்து கொண்டு இருக்கிறார்கள் என்பதை நாம் இந்த காணொளியின் வழியாக நாம் தெரிந்து கொள்வோம். எதற்காக இந்த காணொளி என்றால், இவர்கள் இதெல்லாம் செஞ்சிருக்கிறாங்க, இருந்த ஒரு ஆலயம். இந்த ஆலயத்தில் திருப்பலி வைக்க வேண்டும் எனக்கு ஒரு ஆசை. நான் ஏற்கனவே யூத் மீட் பண்ணிட்டேங்க. இருந்தாலும் இது 2வது முறை நான் ஆலயத்தில் வருகிறேன். மிக சிறப்பாக புனரமைக்கப்பட்ட ஒரு ஆலயம். ஆண்டவருக்கு நன்றி. அதே போல் அருட்தந்தை தாமஸ் அவர்களை நான் அருட்சகோதரராக இருக்கும் பொழுதே தெரியும். அதிகமாக உற்சாகமூட்டுபவர், அதிக ஒத்துழைப்பு கொடுக்கிறவராக இருந்திருக்கின்றார். பல நேரங்களில் எனக்கு பர்சனலாகவே நிறைய உதவிகளை செய்திருக்கிறார். எனவே அவருக்கு என் மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் பேராயர் சார்பாகவும் இளைஞர் இயக்கத்தின் சார்பாகவும் உங்கள் சார்பாகவும் கடவுளை எழுப்பி அவருக்கு நன்றி சொல்லுவோம். தேங்க்யூ ஃபாதர். ஒரு மிக அழகான ஒரு ஆலயமாக மாற்றியிருக்கிறார். நான் அண்ணா நகர் சென்ட் லூக்ஸ் சர்ச், அப்புறம் நுங்கம்பாக்கம் சென்ட் ட்ரேசா சர்ச் எங்கள் உதவி பங்கு தந்தையாக இருந்திருக்கிறேன். எனவே மிக அற்புதமாக இருக்கிறது. பார்க்க
நிச்சயமாக அது அருட்தந்தைக்கு தான் அந்த எல்லா பெருமையும் சாரும். அதே போல் அருள்பணி வருண் ரிச்சர்ட் எனக்கு அடுத்து உதவி பங்கு தந்தையாக திரேசா சர்ச்சில் இருந்திருக்கிறார். சிறு வயதிலிருந்தே தெரியும். மிக அற்புதமாக காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். அவர் அப்ரிஷியேட் பண்ணுறதுக்கு இரண்டாவதாக நான் வந்தேன். என்னால் இந்த விகாரியேட்டினுடைய இந்த மறைவட்டத்தினுடைய இளைஞர் இயக்குனராக இருந்து மிக சிறப்பாக அதுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு அந்த அன்னை. நான் வந்துன்னு சொன்னார், மேலே போய் அப்படி லைட்டாக பாருங்கண்ணா, உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கும். நான் தான் எல்லாத்தையும் பார்த்துட்டேனே, அப்புறம் என்னன்னு பார்க்கும் பொழுது நேற்று தான் முடித்தார் என்று சொன்னார்கள். மிக அற்புதமாக வடிவமைத்து ஒரு கின்னஸ் ரெக்கார்ட் ரெடி பண்ணியிருக்கிறாங்க. நிச்சயமாக இது அவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரு சாதனையாக இருக்கும். எனவே அவருக்கும் என் மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்கள் அவருக்கு கரவொலி எழுப்புவோம். அதே போல் இளைஞர்கள் பார்த்தீங்க டிவியில் எவ்வளவு காரியங்கள். நல்லா உங்களுக்கு நான் பர்சனலாகவே சேலஞ்ச் பண்ணுறேன். உங்கள் வீட்டில் உங்கள் பையனை உள்ள பொண்ணை 10 நாள் ஜெபமாலை தினமும் சொல்ல வச்சுருங்க. 10 நாள். இட் இஸ் நாட் ஈஸி பட் இட்ஸ் காட்ஸ் ஒர்க். அதான் நான் 3 ஃபஸ்ட்லன்னு சொல்கிறேன். நம்ம டைசஸில் 108 சர்ச்சில் யூத் பசங்க ப்ரேயர் பண்ணிகிட்ருக்காங்க தினமும் ரோசரி. ஒரு ஃபாதர் சொன்னார், உலகத்திலேயே த ஒன்லி டைசஸ் யூத் ஆர் ப்ரேயிங் இஸ் ஆர்ச் டைஸ் ஆஃப் மெட்ராஸ் மயிலாப்பூர். அதற்கு நம்முடைய இளைஞர்கள் மிக பக்கத்துணையாக நம்ம எல்லாரும் இளைஞர்களை பாராட்டுவோம், கரவொலி எழுப்பி. வெறும் ஜெபமாலை மட்டும் கிடையாது. அதுதான் இந்த ஜெபத்தினுடைய மகிமை. என்னென்னா, ஜெபம் செய்கிறார்கள், ஏழை எளியவர்களை சென்று உணவு கொடுக்கிறார்கள். இந்த மிக்ஜாம் புயலில் நம்ம யூத்து நிறைய பணிகள் செய்தாங்க. அந்த தண்ணியில் போயிட்டு எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணாங்க. அதுதான் நம்ம ஆர்ச் டைசஸ் யூத்தினுடைய பெரிய ஒரு பெருமையாக இருக்கிறது. இன்றைக்கி டுடேஸ் நியூஸ் நீங்கள் போய் மாதா டிவி பார்த்தீங்கன்னா, அந்த மாதா டிவியில் இன்றைக்கி 11th பர்த்டே கொண்டாடுறாங்க. அதில் ஒரு பாட்டு போடுவாங்க. டான்ஸ் ஆடின எல்லாமே நம்ம டைசஸ் யூத். அந்த டான்ஸ் ஆடின எல்லாருமே நம்ம டைசஸ் யூத். எனவே இப்படியாக தான் சென்னை மயிலை உயர்மறை மாவட்ட இளைஞர்கள் ஜெபத்தினால் ஒவ்வொரு நாளும் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். உங்களுடைய ஒத்துழைப்பு அதிகமாக தேவைப்படுகிறது. தொடர்ந்து இந்த இயக்கத்திற்காக ஜெபிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அழிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மீது அன்பு கூர்ந்தார். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இனிய விண்ணக விருந்தால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உண்மை வாழ்வை அளிக்கும் உணவின் மீது நாங்கள் என்றும் ஆவல் கொள்ள செய்வீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக. இறை அன்பில் என்றும் வளர சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. God bless you. Have a wonderful week. இப்பொழுது நம்ம சேர்ந்து ஒரு குழுப்படம் எடுத்துக்கொள்ளலாம். அமலூர் பவியே அருள் இறை தாயே வாழ்க வாழ்க. மாசரு கண்ணியே மாபெரும் தாயே வாழ்க வாழ்க. அமலூர் பவியே அருள் இறை தாயே வாழ்க வாழ்க. மாசரு கண்ணியே மாபெரும் தாயே வாழ்க வாழ்க. வாழ்க தாயே வாழ்க நீயே வாழ்க வாழியவே. அன்னையே வாழ்க அமளியே வாழ்க வாழ்க வாழியவே. அமலூர் பவியே அருள் இறை தாயே வாழ்க வாழ்க. மாசரு கண்ணியே மாபெரும் தாயே வாழ்க வாழ்க.
மாமரியே மாதவளே வாழ்க வாழ்க, மாந்தர்களை காப்பவளே வாழ்க வாழ்க, மாமரியே மாதவளே வாழ்க வாழ்க, மாந்தர்களை காப்பவளே வாழ்க வாழ்க. மனமகிழ்ந்து பாடிடுவோம் வாழ்க வாழ்க, தினம் நினைந்து பாடிடுவோம் வாழ்க வாழ்க. வாழ்க தாயே வாழ்க நீயே வாழ்க வாழியவே, அன்னையே வாழ்க அமளியே வாழ்க வாழ்க வாழியவே, அமலூர் பவியே அருள் நிறை தாயே வாழ்க வாழ்க, மாசரு கண்ணியே பாபர தாயே வாழ்க வாழ்க. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். பிரியமானவர்களே, நீங்கள்